பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். என் கண்மனையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அன்பான விசுவாசிகளே, வேலூர் பேராயத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வேலூர் பேராயத்துக்காக இந்த கொரோனா என்கின்ற இக்கட்டான நேரத்திலே நடைபெறுகின்ற இந்த ஜெப ஊழியத்திலே செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த சகோதரர் தேவதாஸ் ஐயா அவருக்கு அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது அதிகமான மரியாதை நான் வைத்திருக்கிறேன். காரணம், அவர் செய்கின்ற ஊழியம். வேலூர் பேராயம் வேலூர் பேராயம் என்று சொல்லி வேலூர் பேராயம் தொடங்கி பெங்களூரு பட்டணம் வரை சிறப்பாக ஊழியம் செய்து, வெல்லூர் டயசிஸ், கர்நாடகா மத்திய பேராயம், இந்த 2 இடங்களில் சிறப்பான ஊழியங்களை அவர் செய்து வருகிறார்கள். அவரை நான் வாழ்த்துகிறேன். அந்த ஊழியம் சிறக்க ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன். அவரோடு கூட இணைந்து ஜெபக்குழுவாக நீங்கள் இணைந்து செயல்படுவதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேலூர் பேராயத்தினுடைய பேராயர், அலுவலர்கள், ஆயர் பெருமக்கள், இறை மக்கள் எல்லாருடைய சார்பிலே அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன். பணக்கார வாலிபன் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு இயேசுவினிடத்திலே ஓடி வருகிறான். The rich young ruler. The rich young ruler. இதை நாம் முதல் 3 நற்செய்தி நூல்களிலேயும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வசனங்கள், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வசனங்கள். ஆகவே இந்த 3 நற்செய்தி நூல்களிலே வருகின்ற சம்பவம் இந்த சமநோக்கு நற்செய்திகள் என்று சொல்லப்படுகின்ற முதல் 3 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கின்ற போது, இந்த வாலிபன் இயேசுவிடத்தில் வருகின்ற சம்பவத்துக்கு முன்னாலே சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்தவருடைய சீஷர்கள் அதட்டுகின்றார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, நீங்களும் இந்த பிள்ளைகளை போல மாறுகின்ற போது பரலோக ராஜ்யத்தின் புத்தராக இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறார். சிறு பிள்ளைகள் சம்பவம், அதை தொடர்ந்து இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனுடைய ஒரு சம்பவம், அதன் பின்னாலே 3வது சம்பவம் செபதேயுடைய குமாரர்கள் யோவான், யாக்கோபு இருவரும் ஆண்டவர் தம்முடைய மகிமையில வருகின்ற போது இந்த செபதேயுடைய 2 பிள்ளைகளும் இயேசுடைய வலது பார்சற்ற ஒருவரும் இடது பார்சற்ற ஒருவரும் உட்கார அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு வருகிறார். ஆகவே இந்த 3 சம்பவங்களும் நாம் உற்று பார்க்கின்ற போது பரலோக ராஜ்யம் இந்த பிள்ளைகளை போன்றது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மகிமையிலே வருகின்ற போது அந்த பிள்ளைகள் உங்கள் அருகே உட்கார வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை குறித்தே சொல்லுகின்ற 3 பகுதிகளை, 3 சம்பவங்களை உள்ளடக்கிய திருமறை பகுதியாக இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். All the passages talks about the kingdom of God. The passages talks about the eternal life. இயேசுவான கொடுக்கின்ற நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படுகின்ற காரியமாக இருக்கிறது. இந்த வாலிபன் இயேசுவானத்திலே நன்மையை பெற விரும்புகிறான். நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி, நல்ல போதகரே
நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவன் ஓடி வருகிறான். நன்மையை பெற விரும்புகிறான், ஆனால் நன்மையை செய்ய அவன் முன் வரவில்லை. அவன் நன்மையை செய்ய முன் வராமல் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இறையரசு வேண்டும், ஆனால் இறையரசுக்கான ஆயத்தங்கள், இயேசுவால் எதிர்பார்க்கின்ற காரியங்களை செய்ய அவன் மனது இல்லாதவனாக அவன் இருக்கிறான். தன்னை சுய நீதிமானாக காண்பிக்கிறான். நான் கற்பனைகளை சிறு வயது முதல் கடைபிடித்து வந்திருக்கிறேன் என்று அவன் தன்னை சுய நீதிமானாக காட்டுகின்றான். இன்னொரு வகையில் சொன்னால் அவன் பேரம் பேசுகின்றவனாக, நான் நல்லதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு இறையரசை தர வேண்டும், நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்றவனாக அவன் காணப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவானவர் சொல்லுகின்றார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். மார்க்கு 10:21 உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவன் சொல்கிறான். ஆனால் இந்த பணக்கார வாலிபன் என்ன சொல்கிறான்? மத்தேயு 19:20 என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது? நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்கிறான். இயேசுவான ஒரு குறைவு உண்டு என்று சொல்கிறார். இவன் என்னிடத்தில் என்ன குறைவு என்று அவன் கேட்கிறான். ஆகவே இவ்விதமாக அந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போது இந்த பணக்கார வாலிபனை பார்த்து இயேசுவானவர் சொல்கிறார், நீ விரும்பினால் என்று இயேசுவானவர் சொல்கிறார். நீ விரும்பினால் இதை செய்யலாம், இதை செய்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசுவானவர் அவர் தன்னுடைய விருப்பத்தை, இவனுடைய விருப்பத்தை சொல்கிறார். நீ விரும்பினால், if you like, God gives a choice, God gives an opportunity, God gives an option. இதை பயன்படுத்தினால் நீ எதிர்பார்க்கின்ற நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். நீ விரும்பினால். மத்தேயு 19:17 ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்கிறார். மத்தேயு 19:17 நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள். விரும்புகின்றாய், அப்போ என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசுவான் சொல்கிறார். இன்னொரு விரும்பினால் என்று இயேசுவான் சொல்வது மத்தேயு 19:21 நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உன்னிடத்தில் இருக்கின்ற பொருட்களை, ஆஸ்தியை விற்று அதை தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி. God gives a choice. God gives an option. That is the option in order to inherit the kingdom of God. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நீ விரும்பினால் அதை செய் என்று சொல்லி கடவுள் கொடுக்கிறார். ஆனால் அதை இழந்தவனாக இருக்கின்றதை நாம் திருமறை பகுதியில் பார்க்கிறோம். இயேசுவானவர் இவனை பார்த்து அன்பு கூறுகிறார். அருமையான ஒரு வசனம், மார்க்கு 10:21 இந்த வாலிபனை பார்த்து இயேசுவானவர் அன்பு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆஸ்தியின் மீது அன்பு கூறுகிறார். இயேசுவானவர் வாலிபன் மீது அன்பு கூறுகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆஸ்தியின் மீது அன்பு கூறினவனாக தான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தானோ அதை அவன் எழுந்து போனவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, நீங்கள் இயேசுவானவர் சொல்லுகிறது செய்கின்ற போது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவானவர் இப்படியாக சொல்கிறார், உங்களுக்கு இம்மையிலே ஆசீர்வாதம், உங்களுக்கு மறுமையிலே ஆசீர்வாதம். மத்தேயு 19:28-29 19:28-29 உங்களுக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம், உங்களுக்கு மறுமையிலும் ஆசீர்வாதம். இயேசுவானவர் சொல்வதை கடைபிடிக்கின்ற போது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வாய்ப்பினை அவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பினை இழந்து போனவனாக இருக்கின்றதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். திருமறையிலே இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற போது 3 காரியங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்று, நித்திய ஜீவனும் ஒரு மனிதனுடைய முயற்சியும். இரண்டாவதாக, நித்திய ஜீவனும் என்னுடைய ஆஸ்தியும். மூன்றாவதாக, நித்திய ஜீவனும் நியாய பிரமாணம். இந்த 3 காரியங்கள் இந்த திருமறை பகுதியிலே
புதைந்திருக்கின்றதை நாம் நன்றாக பார்க்கலாம். மனிதனுடைய முயற்சி எப்படி என்று சொன்னால், மனிதன் என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை என்னுடைய முயற்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் தன்னுடைய சுய முயற்சியிலே தன்னுடைய சுய முயற்சியை முன்வைத்து அதன் வழியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி கட்டளைகளை வரிசையாக அவன் சொல்லுகின்றவனாக அவன் இருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது தானாக கிடைக்கின்ற ஆசீர்வாதம் அல்ல. It is not an automatic blessing. Inheriting the kingdom of God is not an automatic blessing. இது தானாக கிடைக்கின்ற ஆசீர்வாதம் அல்ல, கடவுளாக கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இது நீங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இயேசுவானவர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். It is not something automatic. It is not something earned by ourselves. நாம் சம்பாதிக்கின்ற, நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் அல்ல, சுய முயற்சினால பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் அல்ல. இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்கின்ற வேண்டும். Without God's help, we cannot get the kingdom of God. We cannot get the eternal life என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். மனித முயற்சினாலே நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. இரண்டாவதாக, ஆஸ்தியின் மீது பற்றுதல் வைத்தால் நமக்கு இறையரசு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. கிங்டம், இட்டர்னல் லைஃப் அண்ட் வெல்த், ஆஸ்தியின் மீது நம்முடைய வாஞ்சியை நாம் வைத்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நேசிப்பது கடவுளையா? நீங்கள் நேசிப்பது உங்களுடைய ஆஸ்தியா? உங்களுடைய சொத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? கடவுளை நீங்கள் விரும்புகின்றீர்களா? இயேசுவானவர் சொல்லுகின்ற மத்தேயு 19:21 உன்னுடைய ஆஸ்தியை விற்று நீ தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு குறைதான் உனக்கு இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு கிட்ட வந்து விட்டாய். உனக்கு ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது, உன்னுடைய ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு என்று இயேசுவானவர் சொல்கிறார். அவன் திரளான ஆஸ்தி வைத்திருந்ததினாலே மிகவும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு இயேசுவை விட்டு சென்று விடுகிறான். அன்பானவரை, நாம் எல்லாரும் இயேசுவின் பக்கமாக செல்ல வேண்டும் என்று நாம் விரும்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் கிட்டே இருந்த இவன் இயேசுவை விட்டு தூரே சென்று விட்டவனாக, மிகவும் துக்கப்பட்டு சென்று விட்டவனாக இருந்தான். அவனுடைய ஆஸ்தியை விட்டு தரித்திரம் கொடுக்க வேண்டும், இந்த ஒரே ஒரு குறைதான் உள்ளத்தில் உண்டு என்று அவன் சொல்கிறார். கடவுளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்துல என்ன மிச்சம் மீதம் இருக்கிறதோ அந்த மீதியான பணத்தில் இருந்து கடவுளுக்கு ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நாம் நினைக்கக்கூடாது. அந்த மீதியானதுல இருந்து கடவுளுக்கு நாம் காணிக்க கொடுக்க கூடாது. வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறோமோ அதிலே இருந்து தான் நாம் கடவுளுக்கு காணிக்க கொடுக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். We are called to give not from the leftover but from what you have for your life. அதை தான் ஏழை விதவை செய்தார். தன்னுடைய வாழ்க்கைக்கு மொத்த பணம் 2 காசு தான். அந்த 2 காசையும் அப்படியே அவள் காணிக்கையில போட்டு விட்டவளாக இருக்கு. மீதத்தை காணிக்கையாக கொடுக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கைக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டார். இந்த பகுதியில் நமக்கு கிடைக்கின்ற போதனை என்னவென்று சொன்னால், கொடுக்கின்றவர்கள் இயேசுவானவர் சொல்லுகின்றபடி, இயேசுவானவர் எதிர்பார்க்கின்றபடி கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். Give to God as Jesus directs. இயேசுவானவர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரோ, விரும்புகின்றாரோ அதன்படி நாம் கடவுளுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். லூக்கா 9:25 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதேதான் இந்த பணக்கார வாலிபனுக்கு நடந்தது. உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தினாலும் கடைசியாக துக்கப்பட்டு இயேசுவை விட்டு சென்று விட்டான். அவனுக்கு என்ன லாபம்? ஆகவே ஆஸ்தி
நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. ஆஸ்தியின் மீது இருக்கின்ற பற்றுதல் நித்திய வாழ்வுக்கு அது தடையாக இருப்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார். ஒருவேளை நாம் கேட்கலாம், இயேசுவானவர் எவ்வளவு காணிக்க கொடுத்தார்? இயேசுவானவர் எவ்வளவு காணிக்க கொடுத்தார்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆஸ்தியை கொடுக்க முடியவில்லை. இயேசுவான ஆஸ்தி என தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். அதுதான் முன்மாதிரி, அதுதான் நித்திய வாழ்வு பெற்றுவதற்கு வழி என்பதை இயேசுவானவர் சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு போதனை நான் நீங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள், நாம் எல்லாரும் விசுவாசிகள், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். இருந்தால் மட்டும் போதாது, இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும். நாம் விசுவாசிகளாக இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக நாம் வாழ வேண்டும். சிலுவை சுமக்கின்ற சீடர்களாக, இரத்த சாட்சிகளாக மாறுகின்ற சீடர்களாக, இயேசுக்காக எதையும் செய்ய எதையும் கொடுக்க முன் வருகின்ற சீடர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். விசுவாசிகளாக இருந்தால் போதாது, சீடர்களாக நாம் முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு இயேசுவானவர் ஒரு எடுத்துக்காட்டை பயன்படுத்துகிறார். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி என்று சொன்னால், ஒரு ஒட்டகமானது ஊசியினுடைய காதில் நுழைவது எவ்வளவு கஷ்டமோ அதே போல ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அவ்வளவு கடினம் என்று இயேசுவானவர் சொல்லுகின்றவர்களாக இருக்கிறார். ஆகவே ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் செல்வது கடினம், இன்னும் முடியவே முடியாத ஒரு காரணம். இட் இஸ் ஹார்ட் and it is impossible for the rich people to enter the kingdom of God. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த வாலிபனும் இந்த திரளான ஆஸ்தியின் மீது ஆசைப்பட்டு நித்திய ஜீவனை இழந்து போகின்றவனாக அவன் இருக்கிறான். சொந்த முயற்சியில் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆஸ்தியை நாம் கடவுளுக்கு எதிர்பார்க்கின்றபடி செலவிட்டால் மாத்திரமே, இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது. மூன்றாவதாக நித்திய ஜீவனும் நியாய பிரமாணமும் என்று நாம் சொல்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வாலிபன் கடைபிடித்தான், ஆனால் முழுமையாக அல்ல. கொஞ்சம் கடைபிடித்தான், முழுமையாக கடைபிடிக்கவில்லை. உன்னுடைய அயலாரை நேசி, உன் சொத்துக்களை விற்று நீ அவர்களுக்கு கொடு என்று சொல்கின்ற போது அந்த கட்டளையை அவன் கடைபிடிக்கவில்லை. கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும், முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இவன் அதை செய்யாமல் விட்டுவிட்டான். இவன் கட்டளையை விரும்பவில்லை, ஆஸ்தியை விரும்பினவனாக அவன் காணப்படுகின்றான். அவனுடைய கடவுள் பணம், அவனுடைய பணம் சொத்து, அவனுடைய பணம் ஆஸ்தியாக இருக்கிற மணி இஸ் காட். அதைத்தான் முக்கியப்படுத்தி அவன் வாழ்ந்தவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் வளர்ந்து கொண்டே வருகிறோம். நாம் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு படி சீடனாக செல்ல வேண்டும். அந்த விசுவாசத்தில் வாழ்கின்ற நாம், வளர்ச்சி பெற்ற நாம், அதை விட இன்னும் ஒரு படி நாம் மேலே செல்ல வேண்டும். அதை இந்த நாளில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வளர்ச்சி போதாது, முதிர்ச்சி அவசியம். வளர்ச்சி போதாது, முதிர்ச்சி அவசியம். மெச்சூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவன் கூட வளர்ந்தான், கடவுளுக்கு கொடுத்தான், கட்டளைகளை கடைபிடித்தான், ஆனால் அவன் அந்த வளர்ச்சியிலே முதிர்ச்சி பெறவில்லை. ஆகவே வளர்ச்சி போதாது, முதிர்ச்சி பெற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி நாம் செய்கின்ற போது இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். இம்மையிலே நாம் என்ன பெற்றுக்கொள்வோம்? நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். மறுமையிலே நாம் என்ன செய்வோம்? நித்திய ஜீவனையை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவானவர் சொல்கிற அந்த பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற போது இயேசுவானவர் சொல்கிறார், நீங்கள் நியாய தீர்ப்பு செய்ய ஆண்டவருடைய சிங்காசனத்திலே உட்கார்வீர்கள் என்று நீங்கள் அறியீர்களான்னு கேட்கிறார். நியாய தீர்ப்பு நீங்கள் செய்வீர்கள், சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்வீர்கள். 100 மடங்கு ஆசீர்வாதம் இம்மையிலே, நித்திய ஜீவனை மறுமையிலே பெற்றுக்கொள்கின்ற அப்படிப்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதங்களை தருவேன்
ஆண்டவர் சொல்லுகின்றபடி நடக்கின்ற போது ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். பல நன்மைகளை செய்கின்ற நாம் ஏதோ ஒரு சிறிய குறை இருக்கலாம். பரலோக ராஜ்யம் பெறுவதற்கு கிட்டே சென்று விட்டு நாம் உன்னிடத்தில் ஒரு குறை என்று இயேசுவானவர் சொன்னார். அதை நிவர்த்தி செய்து கொண்டு இயேசுவானவர் சொல்லுவதை உடனடியாக செய்து கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முன் வருகின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவன் நன்மை பெற விரும்பினால் ஆனால் நல்லவனாக மாற விரும்பவில்லை. நன்மை பெற விரும்பினால் நல்லவனாக விரும்பவில்லை. தான் முன் வந்தாலே ஒழிய அவனாலே இறையரசை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. இவன் நினைத்தான் சுய முயற்சினாலே கட்டளையை நான் கடைபிடிப்பதனால் மாத்திரமே நான் இறையரசை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவானவர் அந்த கிருபையை கொடுத்தால்தான் உனக்கு அந்த ஆசீர் கிடைக்கும் என்பதை இந்த பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த பகுதி மிக சாதாரணமான ஒரு பகுதி, வேத பகுதி. எல்லாரும் நன்றாக அறிந்த பகுதி. நாம் எல்லாரும் இதை வைத்து அநேக பிரசனங்களை நாம் செய்திருப்போம். ஆனால் இதில் ஆழ்ந்த சத்தியங்கள் பொதிந்திருக்கிறது. அந்த ஆழ்ந்த சத்தியங்களை இந்த நாளிலே நான் குறிப்பிட்டு இதை நாம் கடைபிடித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை நான் தியான பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆஸ்தியை நாம் விரும்பாமல் ஆண்டவரை விரும்புகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசிகளாக இருந்தால் போதாது, சீடர்களாக மாறுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வளர்ச்சி அடைந்தால் போதாது, முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பக்தி இருக்கிறது, மேலோட்டமான பக்தி இருக்கிறது, போதாது. முழுமையான பக்தி, உள்ளான பக்தி இருக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம், பின்பற்றினால் போதாது, இயேசுவை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் வெளிப்பட வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு புத்தெழுச்சி பாடல் உண்டு, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுகளேன், பேச்சிலே அல்ல நல்ல செயலிலே என்று ஒரு பாடல் வருகிறது. இயேசுவை நாம் பின்பற்றுகின்றவர்களாக அல்ல, இயேசுவை நாம் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் பெற்ற ஆவிக்குரிய வெற்றி பெருசு அல்ல, அதை விட கடவுளுக்கு நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் என்பதுதான் முக்கியம். The success is not important, but faithful to God, the faithfulness to God is important. Success is not important, faithfulness to God is more important. ஆகவே வெற்றி முக்கியமல்ல, கடவுளுக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருந்தோம் என்பதுதான் முக்கியம். பகுதியாக கட்டளையை நாம் கடைபிடித்தால் போதாது, அதை நாம் முழுமையாக கடைபிடிக்கின்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை நாம் கண்டோம். அப்போது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சற்று அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு முறை விஜிலன்ஸ் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தார்கள் அவர் வீட்டுக்கு. அப்போது அவர் சொன்னாராம், நீங்கள் வீட்டை எல்லாம் நீங்கள் சோதனை செய்யுங்கள் என்று சொன்னாராம். பாஸ்புக் என்ற பேங்க் பாஸ்புக் கேட்டார்கள். அது டிராயிலிருந்து எடுத்து பாஸ்புக் எடுத்து கொடுத்தாராம். அது இன்கம் டாக்ஸ் ரைட் இருக்கிறோம், பாஸ்புக் எடுத்து பார்த்தாங்களாம். 257 ரூபாய் இருக்குதான், 257 ரூபாய். இதுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு சேர்த்து வைத்த பணம். பெரும் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சர், இவ்வளவுதான் பணம். மக்கள் பணத்தை, தன்னுடைய பணத்தை எல்லா மக்களுக்காக செலவிட்டு தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் ஒரு ஆண்டோடைய மகனாக அவர் வாழ்ந்து காட்டினது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர் எலெக்ஷனில் நிற்கின்ற போது உன்னுடைய சொத்து எவ்வளவு என்று கேட்டார், உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்று கேட்டார். அவர் எழுதி கொடுத்தார் 10,300 ரூபாய். என்னுடைய சொத்தே அவ்வளவுதான், 10,300 ரூபாய். இப்போது இருக்கின்றவர்கள் அவர் எழுதுகின்ற பேனா 2 லட்சம், அவர் போடுகின்ற கண்ணாடி 3 லட்சம் ரூபாய். அப்படியும் தலைவர் இருக்கிறார். வெறும் 10,300 ரூபாய் என்னுடைய முழு சொத்து இவ்வளவுதான் என்று அவர் கணக்கை அவர்கள் காட்டினார்.
அன்பானவர்களே, இந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஎம் கேர்ஸ் என்கின்ற திட்டத்துக்கு பணம் கொடுங்கள். அந்த பணத்தை நாங்கள் கொரோனா நிவர்த்தி பணிக்காக செலவு செய்ய போகிறோம் என்று மத்திய அரசு அறிவித்ததால் முதலால் அதில் தன்னுடைய டொனேஷன் கொடுத்தது யார் என்று சொன்னால் டாடா நிறுவனர். டாடா நிறுவனர் அவர் என்ன செய்கிறார், உடனடியாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு 1500 கோடி ரூபாய் செக் கொடுக்கிறார். 1500 கோடி ரூபாய் ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நம்முடைய நாட்டு மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நம்முடைய நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் உற்சாகமாக அவர்கள் டொனேஷன் கொடுத்தார். அன்பானவர்களே, ஒரு பணக்கார வாலிபனும் நித்திய ஜீவனும் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பணக்கார வாலிபன் இயேசுவை விரும்பினான், ஆனால் முழுமையாக விரும்பவில்லை. பணத்தை விரும்பினான், முழுமையாக விரும்பினான். ஆகவே என்ன நடந்தது? இயேசுவானவரை விட்டு மிகுந்த துக்கத்தோடு அவன் போய்விட்டவனாக அவன் காணப்படுகிறான். ஒருவேளை ஆதாமை இந்த வாலிபனை நாம் பார்க்கின்ற போது, ஆதாம் கூட சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை அவன் சாப்பிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே போய்விடுகிறான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த பரலோக வாழ்க்கையை எழுந்து அங்கே இருந்து அவன் போய்விட்டான். அதே போலதான் இந்த வாலிபன் கூட கடவுளோடு